அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது ராமேஸ்வரத்தில் கல் மிதக்கும் மர்மங்களை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக கற்களை நீரில் போட்டால் அது மூழ்கும் இயல்புடையது. அது மிகவும் கனமானதாக இருப்பதால் இது நீரில் மூழ்குகிறது. ஆனால் ராமேஸ்வரத்தில் மட்டும் இந்த கற்பாறைகள் மிதக்கின்றன. ராமேஸ்வரத்திற்கும் இலங்கைக்கும் இடையே கடற்பாறையாக, அதாவது கடல் பாலம் உருவாக்கப்பட்ட பாலத்தை தான் நாம் ராமர் பாலம் என்று கூறுகிறோம். இந்த ராமர் பாலத்தை ராமபிரான் கட்டினார் என்று வரலாறு கூறுகிறது. தீவு மாவட்டமாக உள்ள ராமேஸ்வரத்தில் துளசி பாபா மடத்தில் இந்த மிதக்கும் கற்பாறைகள் உள்ளன. இந்த மடத்தில் ஒரு தொட்டி போல் செய்து இந்த கற்களை போட்டு மிதக்கிறதா என்று பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர் பொதுமக்கள். குறைந்த அளவு தண்ணீரில் ஒரு கல்லை போட்டாலேயே அது மூழ்கிவிடும். இந்த பாறையில் எவ்வாறு மிதக்கின்றன என பொதுமக்களும் ஆச்சரியமாக பார்க்கின்றனர். இந்த பாறைக்கு ஆனது இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கும் மடத்திற்கு எப்படி வந்தது என்று பார்த்தபோது, ராமன் அவர்கள் இலங்கைக்கு சீதாதேவி மீட்க சென்றபோது இடையே கடல் குறுக்கே இருந்தது. இந்த ராமேஸ்வரத்திற்கும் அந்த இலங்கைக்கும் எவ்வாறு நாம் பாதையை உருவாக்க வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருந்தார் ராமர். அப்பொழுது அனுமன் அவர்கள் இந்த நலனை பற்றி கூறுகிறார். விஸ்வகர்மா அவர்களின் பிள்ளையான நலனை அழைத்து வந்து இந்த கடற்பாடையில் நாம் பாலங்கள் அமைக்கலாம் என்று அனுமன் கூறுகிறார். யார் இந்த நலன்? இவன் எவ்வாறு கடலில் பாலம் அமைப்பான் என்று புலம்பினார் ராமபிரான். நலன் என்பவர் அது ஒரு வானரம் ஆகும், அதாவது குரங்காகும். இந்த நலன் வானர குரங்கானது சிறுவயதில் அதிக சேட்டைத்தனம், குறும்பு போன்ற செயலில் ஈடுபட்டு வந்தது. குரங்கு என்றாலே நாம் சொல்ல தேவையில்லை, சேட்டைக்கு பெயர் போனது. அங்கு ஆற்றங்கரை பக்கத்தில் மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டு ஏதேனும் ஒரு குறும்புத்தனம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தது. வானர குரங்கான நலன் எவரேனும் தன் கண்ணில் படுவாரா என்று அலைந்து திரிந்து கொண்டு மரத்தடியில் ஆடிக்கொண்டிருந்தது. சற்றென அந்த குரங்கின் கண்ணில் பட்டது ஒரு தவசியரின் தவம். தண்ணீரில் இருந்து ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த குரங்கான நலன் சற்றே இறங்கி வந்து கடற்கரையில் இருந்து கற்களை எடுத்து தவசியரின் அருகில் போட்டுக்கொண்டே இருந்தார். இதனால் தவசியரின் தவம் கலைந்து பார்த்தபோது இந்த குரங்கின் சேட்டை தெரிந்தது. இவர் தவம் இருக்க கண்களை மூடினால் உடனே அந்த குரங்கானது தண்ணீரில் கல் எடுத்து போட்டுக்கொண்டே இருந்தது. இதனால் கடும் கோபம் கொண்ட அந்த முனைவர் குரங்கிற்கு சாபம் வழங்க முடிவு செய்தார். மேலும் இந்த வானகத்திற்கு நாம் எவ்வாறு சாபம் வழங்குவது? அது இவ்வாறு இந்த வானகத்திற்குரிய குணமாகும். இதற்கு எவ்வாறு நாம் சாபங்கள் வழங்குவது என்று குழம்பினார் அந்த முனிவர். தவத்தை செய்ய வேண்டும், இந்த குரங்கிற்கும் நாம் சாபம் அளிக்க வேண்டும், என்ன செய்வது என்று யோசித்தார் அந்த முனிவர். இந்த சாபத்தையும் நாம் திரும்பப்பட முடியாது. எப்படி அவர் இந்த குரங்கிற்கு ஏதேனும் ஒரு சாபத்தை நாம் வழங்க வேண்டும். ஆதலால் இந்த குரங்கானது எதை தண்ணீரில் போட்டாலும் அது மூழ்கும் தன்மை இழக்கும். ஆதலால் நீங்கள் வருண பகவான் அவர்களுக்கு இந்த கட்டளை விடுக்கிறார். அந்த முனிவர் இந்த குரங்கானது எதை கொண்டு எரிந்தாலும் அது தண்ணீரில் மிதக்கும் என வினோத சாபத்தை வழங்கினார். அப்போது அந்த முனிவர் மீண்டும் தவத்தில் ஈடுபட்டார். அப்போது அந்த குரங்கானது அந்த கல்லை எடுத்து முனிவருக்கு அருகில் போட்டது. அப்போது அந்த கல்லானது மிதந்து கொண்டே இருந்தது. இந்த குரங்கு எத்தனை கற்களை எடுத்து போட்டாலும் அது மிதந்து கொண்டே இருந்தது. அப்போது அந்த குரங்கானது தனது சேட்டைத்தனத்தை இந்த முனிவரிடம் காட்ட முடியாமல் கர்வமுடிந்த நிலையில் நலன் அங்கிருந்து சென்றார். அனுமன் கூறிய நலன் இவரே. எல்லாமுள்ள ராமபிரான் இருந்துமே அவரால் இந்த பாலத்தை அமைக்க சற்று தயக்கத்தில் இருந்தார். ஆதலால் இந்த நலனுக்கு கைராசியோடு இந்த சாபராசியும் இருந்தது. ராமன் படையில் பாலம் அமைக்கும் படையில் முதல் தலைவனாக இருந்தார். அதனால் ஆயிரக்கணக்கான வானர்களும் மற்றும் லட்சுமண், அனுமன் போன்றவர்கள் இந்த வானர குரங்கான நலனிடம் அந்த கற்களை எடுத்து வந்து கொடுத்தவுடன் அந்த வானர குரங்கான நலன் கடலில் இந்த கற்களை வீசினார். அப்போது ஒவ்வொரு கற்களும் மிதக்கத் தொடங்கின. அப்போது இந்த ராமர் பாலம் அமைக்கப்பட்டது. இந்த ராமர் அவர்கள் இந்த பாலத்தின் வழியே சென்றபோது ராவணேஸ்வரனை சென்று சீதையை மீட்டு கொண்டு வரும்போது இந்த பாலத்தின் சிறப்பு பற்றியும் நலன் போட்டால் கற்கள் மிதக்கும் என்பதை பற்றியும் கூறி மகிழ்ந்தார்.
இந்த பாபா மடத்தில் மிதக்கும் கற்கள் தனுஷ்கோடியில் இருந்து இந்த பாலத்தில் இருந்து எடுக்கப்பட்டதுதான். இந்த அதிசய கற்களை சில இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டன. தனுஷ்கோடியில் ஏகப்பட்ட பாறைகள் மிதந்து கொண்டிருப்பதை வடநாட்டு மக்கள் பார்த்தனர். மகிழ்ச்சி அடைந்து மற்றும் வியப்பிற்கு உள்ளாகினர். அதை தங்கள் நாட்டிற்கு எடுத்து சென்றனர். வடநாட்டில் இருக்கும் பூரி ஜெகநாதர் கோவிலிலும் இந்த பாறைகளை காணலாம். சுமார் 2000 பாறைகள் அவர்கள் சேகரித்தனர். அவர்கள் எடுத்து சென்றதில் மீதம் 60 பாறைகள் மட்டுமே இந்த ராமேஸ்வரம் கோயிலில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்றால் இந்த பாறையை நீங்கள் தண்ணீரில் போட்டால் மிதப்பதை பார்க்கலாம். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.